டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தாவேக்கா ஆட்சி பாஜகவோட தான் இப்போ ஒன்றி இருக்குது அப்படின்னு பலரும் அப்போ நாங்கள் சொன்னாங்க. ஆனால் எல்லாம் நம்மளால நம்ப முடியல. அது எப்படிங்க விஜய்லாம் வந்து பாஜகவோடலாம் போக மாட்டாருங்க, அவர் பயங்கரமாக ஆட்சி செஞ்ச பொறாமையில் பேசிக்கிட்டு இருக்காங்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நடக்கிற சம்பவம்லாம் வச்சு பார்த்தா உண்மையிலேயே இவருக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளாலே நம்ப முடியுது. என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை குறித்து பேசியிருக்கிறார். அதாவது கூவத்தூர் மாடலில் ஆளுநர் வந்து ஆய்வு செய்தார். இப்போ அதே தான் சோஃபா மாடல் ஆட்சியில் ஆளுநர் வந்து ஆய்வு செய்கிறார். அது தமிழ்நாடு அரசு இதை பார்த்துட்டு சும்மா இருக்குது, கண்டனம் தெரிவிக்காமல் இப்போ இவங்களே அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி கூட எழும்புது. ஏன்னா சொல்கிறது உண்மை தானே. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் பாஜக எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்றதுனால பாஜக எந்த அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸ்டாக தமிழ்நாட்டில் அதிமுக அப்படின்ற போர்வையில் இருந்தாங்க. இன்னைக்கு அதே தான் தாவேக்காவோட ஆட்சியில் இருக்காங்க. அதாவது தமிழ் தாய் வாழ்த்து அந்த காம்ப்ரமைஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஜனகணமனை வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை போடுங்க, 2 தடவை போட்டுங்க, தமிழ் தாய் வாழ்த்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க, இல்லை வந்தே மாதிரி போட்டுங்க, இப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குல்ல. ஸோ அதே காம்ப்ரமைஸை ஆட்சி நிர்வாகத்திலையும் இவங்க கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு அச்சம் இங்கே எழும்புது அப்படின்னு சொல்லிட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஆளுநர் அர்லேக்கர் மதுரையில் வைகை ஆற்றில் போய் என்ன பண்ணியிருக்காரு, ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அவர் நியமன ஆளுநர் தான், மக்கள் பிரதிநிதி கிடையாது. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்குது, அமைதியாகவும் இருக்குது. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டா பாஜக உள்ள வந்துடும் அப்படின்ற ஒரு அச்சம் இங்கே எழும்புது அப்படின்றது தான் பலருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.